ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11வது பொருளாதாரம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னர் எப்படி இருந்தது, விடுதலைக்கு பின்னர் எப்படி இருந்தது அப்படின்றது தான். ஏன்னா விடுதலைக்கு முன்னர் நமக்கு பிரிட்டிஷ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம உயர்த்துவதற்காக என்னென்னலாம் செஞ்சோம், ஓகேவா? ஸோ அதுதான் அந்த யூனிட்டில் இருக்குன்றது பேசிக். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகம் இல்லை, ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு. டெய்லர் கோவன், ஓகேவா? அவர் ஒரு பொருளாதார வல்லுனர். டெய்லர் கோவன் அப்படிங்கிறவர் விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் கோவன், ஓகேவா, அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அறிமுகம்லாம் வந்து பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது, அதே கதை தான், ஓகேவா? எல்லா யூனிட்லேயும் பார்க்கக்கூடிய அதே கதையை தான் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1498 ஆண்டில் வந்ததற்கு பின்னர் இந்தியாவிற்கு ஐரோப்பாவுடனான கடல் வாணிகத்தின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டது, ஓகேவா? அதையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இயர் தெரிஞ்சால் போதும். 1498 மே 20 வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு வந்திருக்கார். அதே மாதிரி போர்ச்சுகீசியர்கள் வந்து 1510 இந்த வருஷத்துலேருந்து கோவாவுடன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகம் செய்து வந்தனர். கோவாவுடன் வணிகம் செய்து வந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1510லேருந்து, ஓகேவா? அதே மாதிரி 1600, 601 இந்த டைம்லலாம் நமக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்துடுவாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி 1614 முகலாயர் டாபிக் வரலாறில் படிப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு மன்னராக இருக்கும்போது பிரிட்டிஷை சேர்ந்த சர் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்தியாவில் நகை வணிகம் பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவரும் வந்து பர்மிஷன் கொடுத்து சூரத்தில் வந்து நீங்கள் அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜஹாங்கீர். 1614 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பிளாசி போருக்கு அப்புறம் வந்து வலுவான முறையில் நம்ம இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம அடுத்தது இங்கே போகலாம். வணிக மூலதன காலம் 1757 ஆண்டிலிருந்து 1813 ஆண்டு வரையிலான காலம் வந்து வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1757 அப்படின்றது பிளாசி போர், ஓகேவா? 1757 அப்படின்றது பிளாசி போரில் ஆரம்பித்து 1813 கிட்டத்தட்ட அந்த கல்விக்காகலாம் இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க இல்லையா, பட்டய சட்டம்லாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வணிக மூலதனம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வணிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பிரிட்டிஷாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா நம்ம இந்தியாவில், ஓகேவா? 1757 to 1813 அந்த பிளாசிப் அப்படிங்கிறது ஒரு போர் 1757 நடந்திருக்கும். அடுத்து என்னென்னா தொழில் மூலதன காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1813 அந்த வருஷத்தில் முடிஞ்சதில்ல. அந்த 1813லேருந்து 1858 வரைக்கும் அது வந்து தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தொழில் மூலதன காலம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1813 to 1858 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நமக்கு இயர் தெரிஞ்சாலே போதும். பேலன்ஸ் உள்ள கதை எல்லாமே நமக்கு இங்கே பாடத்துக்குள்ளே வந்துடும், ஓகேவா? சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிதி மூலதன காலம், அப்புறம் இந்திய கைவினைப் பொருட்கள் நசிவு காலம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து இங்கே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா மதப்பரப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வணிகம் அப்படின்ற ஒரு முறையை கையில் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டையே தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துடுறாங்க. அது எந்த நாடுக்கு மாறிடுது அப்படின்னா இந்தியாங்கிறது ஃபுல்லாகவுமே பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் போயிடுது. நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னா இந்தியாவில் வந்து கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து நடந்த ஒரு நாடு, ஓகேவா? கைவினை தொழில் அப்படிங்கிறதுல உச்சத்தில் இருந்த ஒரு நாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நெசவு தொழில், அப்புறம் வந்து இந்த மண்பாண்டம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் நிறைந்த ஒரு நாடாக இருந்துச்சு. ஸோ இப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாட்டை நம்ம ஏன் சந்தை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் உற்பத்தி மையமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவனுக்கு என்னென்ன பொருள், இங்கிலாந்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லா பொருளையும் நம்ம நாட்டிலையே உற்பத்தி பண்ணான், ஓகேவா? நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணனா அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள் என்ன பண்ணிட்டான் அவனுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நிறைய மெஷின்ஸ் இருக்குது, ஓகேவா? அது ஒரு
கைவினை கையால் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. மிஷின்ஸ் இருக்குது. அந்த மிஷினை கொடுத்து என்ன பண்ணுறான், மிஷினில் இந்த உற்பத்தி பொருளை உள்ளீடாக கொடுத்து அது ஒரு பொருளாக மாற்றுற. உதாரணத்துக்கு பருத்தி எங்கேருந்து உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸாக தயாரித்து அதை கொண்டாந்து விற்கிற இடமும் இதுதான் அப்படின்னா இங்கிலாந்து கிடையாது. அதை கொண்டாந்து விற்கிற இடமும் இந்தியா தான். ஓகேவா? அப்போ இந்த நாட்டிலேருந்து எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டணும் அப்படின்றதான் அவனுடைய நோக்கம். அந்த காலகட்டத்தில் இப்போ கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கள்ல, அவங்க ஒரு ரெண்டு புடவை தறி நெய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஆனால் மிஷின் வச்சுருக்கான். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? அவன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ கைவினை பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள கைவினை தொழில் மூலம் செய்யப்பட்ட இந்த பொருட்கள், அந்த பொருட்கள் கூட போட்டி போட முடியலை. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவனோடது நல்ல டிசைனாக இருக்குது. ஓகேவா? இங்கே கைவினை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெஷின்ஸ் கூட இங்கே உள்ளவங்க போட்டி போட முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க விலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறதுனால விலையை கொஞ்சம் ஒரு 10 ரூபா சேர்த்து வைப்பாங்க. அவங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, 10 ரூபாயை கம்மியாக வச்சு மக்கள் மத்தியில் விலைன்றது பார்த்தோம்னா இங்கே உள்ள பொருளோட ரேட் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுடைய பொருள் நிறைய விற்பனையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே இருந்த கைவினை தொழிலாளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த கதை தான் ரொம்ப இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அங்கே ரயில்வேஸ் அறிமுகப்படுத்துறதுக்கெலாம் காசு எங்கேருந்து போத்துச்சுன்னா ஃபுல்லாக இங்கே இந்தியாவிலேருந்து போன காசு தான். எல்லாம் நம்ம காசு தான். அதே மாதிரி நில உடைமை முறைகள் தெரியும். ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவாங்க, மகள்வாரி முறைன்னு சொல்லுவாங்க, ரயத்வாரி முறை. ஸோ இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே அறிமுகம் செய்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரி வாங்குறது, லேண்டை சொந்த பொருளாக மாற்றிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் மாற்றிடுறாங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டு ஒன்று ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறையுடைய இன்னொரு பேர் நிலச்சுவான்தாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலச்சுவான்தாரர் முறை. இதுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்குது. பிஸ்வேதாரி, மல்குஜாரி. ஸோ இந்த மாதிரி பேரையும் சொல்லுவாங்க. அது 8th புக்கில் இருக்கும். காரன்வாலிஸ் பிரபு 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இந்த ஜமீன்தாரி முறை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு முறையை இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாரி முறையை உருவாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். ஜமீன்தாரர்கள் அப்படின்றவங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்னா அறிவிக்கப்படுவாங்க. பிரிட்டிஷால் அறிவிக்கப்பட்டு நில வருவாய் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். ஓகேவா? எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னா, வசூல் பண்ணுற அமௌண்ட்டில் 11 பங்கு வசூல் பண்ணாங்க அப்படின்னா 10 பங்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த 1 பங்கு பார்த்தோம்னா அந்த ஜமீன்தாரிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மகள்வாரி முறை, அதுக்கு இன்னொரு பேர் இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிமுகம் பண்ணி மத்திய பிரதேஷ், பஞ்சாபுக்கெலாம் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராம மக்களே நில சொந்தக்காரர்கள். கிராம மக்கள். ஓகேவா? ஜமீன்தார்னால் ஒரு ஆள், கிராம மக்களே நிலத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து கிராமம் சார்பாக என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது இருந்துச்சு. ரயத்வாரி முறை அப்படின்னு பார்க்கும்போது முதலில் இது எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. ரயத்வாரி முறைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு மகள்வாரியில் மகள் அப்படின்னா கிராமம், இங்கே ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதுதான் ரயத்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரயத்னா விவசாயி. ஓகேவா? அதே மாதிரி இந்த 3 முறையில் ரொம்ப அடக்குமுறை கம்மியாக இருந்த ஒன்று எது அப்படின்னா இந்த ரயத்வாரி முறை தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுப்பாடு ஃபுல்லாகவே நில உரிமையாளர் யார் அந்த நிலத்தை வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ டைரெக்டாக உரிமையாளர்களுக்கும் விவசாயிக்கும் டைரெக்டாக ஒரு கான்டாக்ட் இது மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக விவசாயியே போயிட்டு கட்டலாம். இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் தொழில் காலனித்துவம், முதலாளித்துவம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே கதை தான். எப்படி பிரிட்டிஷ் இந்த இந்தியாவில் எப்படியெல்லாம் அந்த நாட்டோட பொருள் சந்தையாக மாற்றினாங்க. ஸோ அந்த கதையை தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்தது என்னென்னா 1991ஆம் ஆண்டுக்கு முந்தைய தொழிற்கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழிற்கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 வகையான தொழிற்கொள்கை வரும். ஃபஸ்ட்டு ஒன்று 1948, அதுக்கப்புறம் 1956 மிகவும் முக்கியமான ஒரு தொழிற்கொள்கை. 1977, 1980, 90, 91. ஓகேவா? 1948, 1956, 77, 80, 90, 91 அப்படி படிச்சுக்கோங்க. 77, 80, 90, 91 அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ளோவாக படிச்சுக்கோங்க. இதே மாதிரி
1948 மற்றும் 1956ஆம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை அந்த தீர்மானங்கள் இருக்குல்ல, தொழிற்கொள்கை தீர்மானங்கள் வந்து சிறிய மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த MSME செக்டார்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. 1948 முதல் தொழிற்கொள்கை, டேட்டு ஏப்ரல் 6, ஓகேவா, இந்தியாவுடைய முதல் தொழிற்கொள்கை. இந்த தொழிற்கொள்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் செய்வது. கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன அப்படின்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது. அதுதான் கலப்பு பொருளாதாரம். ப்ரைவேட்டும் பப்ளிக் செக்டாரும் ரெண்டும் சேர்ந்து அந்த பொருளாதாரத்தில் முன்னெடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழிற்கொள்கை, இந்த பாக்ஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்திய தொழில்கள் 1942 முதல் தொழிற்கொள்கையின்படி இந்திய தொழில்கள் 4 வகையாக பிரித்தாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 4 வகையாக பிரித்தாங்க. என்னென்ன அப்படின்னா, பொதுத்துறை அப்படின்னு சொல்லி, பொதுத்துறை கண்ட்ரோலில் சில துறைகள் இருக்கும், அதான் மூலத்தொழில்கள், ஓகேவா. உதாரணத்துக்கு ரயில்வேஸு, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான துறைகள் எல்லாமே பொதுத்துறை கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்த ஒன்று, பொதுத்துறையும் தனியார் துறையும் முக்கியமான துறைகள் 2 பேருமே ஈடுபட்டிருப்பாங்க சில துறைகளில், அந்த மாதிரி சில துறைகளை பிரிக்கிறாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார்கிட்ட தான் இருக்குது ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3வது வகையும். 4வது வகையாக தனியார் துறையும் கூட்டு நிறுவனங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வகையான தொழில்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது, இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்குது, 3வது ப்ரைவேட்டுக்கிட்ட தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது, 4வது தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும், ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஓகே இதெல்லாம் ஃபுல்லாகவே கதை தான். அடுத்தது என்னென்னா 1956 தொழிற்கொள்கை தீர்மானம். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமானது. மஹலனோபிஸ் அப்படி அவருடைய PC மஹலனோபிஸ் புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்கொள்கை தான் இந்த 2வது தொழிற்கொள்கை. இது வந்து நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறை. 1956 தொழிற்கொள்கையினாலே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிஸ் தான். ஃபேக்ட்ரிஸு, தொழில்துறை, இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. செகண்ட் அப்படின்னாலே நமக்கு தொழில் தான், அதை நம்ம மறந்து விடவே கூடாது. இது வந்து தொழிலை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க, ஓகேவா. 3 வகையாக பிரிக்கிறாங்க. 17 தொழில்கள் வந்து பார்க்கும்போது ரயில்வேஸு, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள், வெடிமருந்து, இரும்பு மற்றும் எஃகு, அப்புறம் அணு ஆற்றல், இது எல்லாமே 17 தொழில்கள். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட வச்சுருப்பாங்க, ஓகேவா. இது வந்து பப்ளிக் செக்டாராக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட. 12 தொழில்கள் மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும். இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது ஒரு 12 தொழில்கள் வந்து பார்த்தோம்னா தனியார் துறையோட சப்போர்ட்டோடு இருந்திருக்கு. 3வது பிரிவு வந்து மேற்கான் தொழில்கள் தவிர்த்து, மேலே உள்ள 2 தொழிலையும் தவிர்த்து மிச்சம் மீதி எல்லாமே இதில் வரும் 3வது பிரிவில். அதே மாதிரி 1956ஆம் ஆண்டு தொழிற்துறை தீர்மான கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பொதுத்துறைனா என்னென்ன பொதுத்துறை நிறுவனங்கள், SAIL இருக்குது, ஓகேவா. அதுமாரி பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது BSNL இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம்ல, நிறைய நிறுவனங்கள் சொல்கிறோம்ல, பெல்லு, ஸோ இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அப்போ ஃபேக்ட்ரிஸ், தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படின்னா செகண்ட் ஒன்றில், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழிலை மேம்படுத்தணும், ஆனால் மெயின் என்னது, தொழில்துறை, ஓகேவா. அதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் ஹைலைட் பண்ணது தெரியாமல் இருக்கவே கூடாது. 1991 தொழிற்கொள்கை தீர்மானம். புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமாவது இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல். அதாவது இந்தியாவில் வணிகம் பண்ணணும்னா நிறைய கட்டுப்பாடு இருந்துச்சு, ஓகேவா. ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருந்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாது. ஆனால் அந்த LPG அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், தொழில்துறை நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்மளே கூப்பிட ஆரம்பிக்கிறோம், ஓகேவா. அதுதான் சொல்கிறாங்க, அங்காடியை திறந்து விடுதல், ஓகேவா. கட்டுப்பாட்டெல்லாம் குறைச்சிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பசுமை புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா MS சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர். இவரை பற்றி ஜஸ்ட் இதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிதாக மாற்றப்பட்டு
புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. புதிய தொழில்நுட்ப முறைகள் அந்த முறையானது இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆரம்ப கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, 1960 to 61 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறையில் ஒரு முறையை வந்து ஒரு முன்முயற்சியாக எடுக்கப்படுது. ஒன்றும் கிடையாது. ஏன் அதை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இந்த அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்கள் இருக்குல்ல, HYVP அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஹை ஈல்டு அப்படின்ற, அதாவது விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இயற்கை விவசாயம் மூலமாக அவ்வளோ கிடைக்காது. அதுவே இந்த அதிக விளைச்சல் தரக்கூடிய விதையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன் இதை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, இது நமக்கு அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை தான், ஓகேவா. இயற்கை விவசாயன்றது இது இல்லை. ஆனாலும் இது ஏன் முக்கியம்னா, இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வந்து அப்போ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா. 1960 வந்து பார்த்தோம்னா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் வருஷம்தான், என்ன ஒரு 13வது வருஷத்தில் இருக்குது. அப்போ ஏகப்பட்ட பஞ்சம் வந்துடுது. நமக்கு தேவையான சாப்பாடு நம்மள்கிட்ட இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு உணவே இல்லை. என்ன பண்ணலாம்? அப்போ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்களை உற்பத்தி செஞ்சு தான் ஆகணும் நம்ம, ஓகேவா. இப்போ மட்டும் எதுவும் குறை கிடையாது. ஏன்னா உலகத்திலே வந்து அதிகமான மக்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ இப்போவும் அதை என்ன தான் பண்ணி ஆகணும், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது கட்டாயம். அப்புறம் இதை ஏன் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா பட்டினின்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்புறம், ஓகேவா. அடுத்தது பசுமை புரட்சியின் சாதனை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை, முதன்மை பயிர்களான கோதுமை, நெல் ஆகியவற்றின் உற்பத்தி பல மடங்கு பெருகுச்சான், ஓகேவா. அதே மாதிரி வந்து நெல், கோதுமை இதெல்லாமே வந்து பசுமை புரட்சி மூலமாக முக்கியத்துவம் பெற்ற தாவரங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய உற்பத்தி, உருளைக்கிழங்கு, பருத்தி, சணல், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா உணவுப் பொருளோட உற்பத்தியும் வந்து பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிருது, ஓகேவா. அதேமாரி வந்து விவசாயத்தில் வந்து மெஷின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. டிராக்டர் வச்சு உழுவுறது. அப்போல்லாம் வந்து கலப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிராக்டர் வச்சு உழுவுறது. ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸையும் விவசாயத்துக்குள்ளே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய வேணும். என்ன வேணும்? நிறைய விளைச்சல் வேணும், பட்டினி போக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய நிதி ஆதாரங்கள்லாம் வந்து பேங்க் மூலமாக வந்து கடன்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறை தான் அது. அதே மாதிரி இந்த புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது வானவியல் புரட்சி. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பசுமை புரட்சி அப்படின்றது எதற்காக உள்ளது அப்படின்னா, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, ஓகேவா. அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்தது தான் இந்த பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பாலுடைய உற்பத்தியை பல மடங்கு பெருக்கணுன்றதுனால கொண்டுட்டு வந்தது வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர். நீல புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது மீன், ஓகேவா. மீன் உற்பத்தி, அப்புறம் கடல் பொருளோட உற்பத்தி அதெல்லாம் வந்து அதிகரிக்கணும். ஏன்னா மீன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சத்துக்கள் நிறைந்தது. அப்போது இதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு கொண்டுட்டு வந்த ஒரு புரட்சி தான் நீல புரட்சி. எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக மஞ்சள் புரட்சி. பழங்கள், ஆப்பிள், ஓகேவா, இதனுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக தங்க புரட்சி. பெட்ரோலியத்தின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கருப்பு புரட்சி. முட்டையின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக வெள்ளி புரட்சி, ஓகேவா. உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக வட்ட புரட்சி. இறைச்சி மற்றும் தக்காளியின் உற்பத்தியை அதிகப்படுத்த சிவப்பு புரட்சி. உரங்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த சாம்பல் புரட்சி. இறால் உற்பத்தியை அதிகப்படுத்த இளஞ்சிவப்பு புரட்சி. அதே மாதிரி பழுப்பு புரட்சின்றது தோல் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக. ஸோ இது வந்து மேட்சஸில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பசுமை புரட்சின்னு பார்க்கும்போது இரண்டாவது பசுமை புரட்சி. அங்கே பார்த்தோம் விளைச்சல் அதிகமாக தரக்கூடிய விதைகள்லாம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு. அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, 2006 to 2007 214 மில்லியன் டன்னாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை 2020 வந்து 400 மில்லியன் டன்னாக உயர்த்தணும், ஓகேவா. இதுதான் மெயின் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேளாண்மையினுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 15 இயர்ஸில் 15 வருஷத்தில் 5%லேருந்து 6% வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே கதை தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட சேர்க்குறதுக்கு ப்ரைவேட் செக்டாரையும் என்ன பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கதை தான். ஆனால் ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். அதில் ஃபஸ்ட் ஒன்று இரும்பு எஃகு தொழிற்சாலை. இனிமேல் வந்து ஒன்லைனர் மாதிரி தான் வரும் எல்லா கொஸ்டினுமே.
முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனின்றது 1870 வந்து நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. முதல் எஃகு தொழிற்சாலைன்றது ஜாரியா குல்டி அப்படின்ற இடம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஸ்கோ 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் வந்து 1907 தொடங்குறாங்க. டிஸ்கோவோட அதேமாரி பிரான்ச்லாம் இருக்கும்ல, இப்போ ஒரு இடத்துல தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. அடுத்தது பான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொடங்குறாங்க டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூர்லேயும் குல்டி அப்படிங்கிற இடம். ஓகேவா, குல்டி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துடும் நமக்கு ஜாரியா. இது வந்து ஜாம்ஷெட்பூரில் 1907 வந்து பார்த்தோம்னா டிஸ்கோ நிறுவப்பட்டது. இவை இரண்டும் தனியார் துறையாகும். ஓகேவா, ரெண்டுமே ப்ரைவேட் தான். அதே மாதிரி முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் பத்ராவதி. ஓகேவா, விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை தான் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம். எங்கே இருக்குன்னா கர்நாடகா பத்ராவதி, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் இடம் அதே மாதிரி எந்த நாட்டின் உதவியுடன் அமைக்கப்பட்டது. ஓகேவா, அந்த இடம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள். ரூர்கேலா அப்படிங்கிற ஒரு தொழில்துறை நிறுவனம், ரூர்கேலா ஒரிசாவில் இருக்குது. ஸோ ஜெர்மனியின் உதவியோட. ஓகேவா, ஜெர்ரு. அடுத்தது பிலாய் மத்திய பிரதேசம், அதுக்கு எந்த நாட்டு உதவி அப்படின்னா ரஷ்ய உதவி. ரஷ்யா வந்து நிறைய இடத்துல உதவி பண்ணியிருப்பாங்க. துர்காப்பூர் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, இங்கிலாந்து அரசினுடைய உதவி. பொக்காரோ அப்படின்றது ஜார்க்கண்டில் இருக்குது, ரஷ்யாவோட உதவி. பர்னப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது, ஒரு தனித்துறையாகவே பெறப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. விசாகப்பட்டினம் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரா, ரஷ்ய அரசின் உதவி. அதுக்கப்புறம் பர்ன்பூர், இதுவும் மேற்கு வங்காளம், அதே தான். தனியார் துறையிலிருந்து 1976 பெறப்பட்டது, அதே தான் சொல்லியிருக்காங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம், அந்த செயல்லாம் இருக்குல்ல, SEIL ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிட்டடாக தான் சொல்கிறாங்க. இந்திய அரசு தான், வெளிநாட்டு உதவியே இல்லை. அடுத்தது விஜயநகர் கர்நாடகா. ஓகேவா, விஜயநகர் கர்நாடகா, இதுக்கு இந்திய அரசு உதவி தான். பத்ராவதி கர்நாடகாவில் இருக்குது. நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தம். அதே மாதிரி நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பப்ளிக் செக்டார், முதல் பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்திய எஃகு நிறுவனம் SEIL 1974 நிறுவியிருப்பாங்க. இந்திய எஃகு நிறுவனம் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குது. தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளது. எஃகு 8. ஓகேவா, எஃகு 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர் படி இந்த டேட்டா வந்து 2019 மாறிடுச்சு. ஆனால் புத்தகத்தில் தான் இருக்குன்றதுனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 1855 மேற்கு வங்க மாநிலம் ரேஸ்ரான்னு கொடுத்துருக்காங்க. ரிஷ்ரா அப்படின்னு சொல்லி 10ல் கொடுத்துருப்பாங்க. ரிஷ்ரா. ஸோ அந்த ஊரில் புதுமை மையப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ஓகேவா, 1855. அடுத்தது என்ன அப்படின்னா உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடம். ஓகேவா, சணல் உற்பத்தி ப்ளஸ் சணல் பொருள் உற்பத்தி, அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. சணல் உற்பத்தி சரி, சணல் பொருள் தயாரிப்பில் முதல் இடத்துல இருக்கோம். அதுவே சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து 2வது இடம். ஓகேவா, உலகத்திலேயே சணல் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். சணல் பொருளை தயாரிக்கிறது யார் தான் அப்படின்னா நம்ம தான். ஆனால் ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அப்போ ஏற்றுமதியில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னா அது பங்களாதேஷ் வருவாங்க. ஓகேவா, பங்களாதேஷ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா பருத்தியும் நெசவு தொழிலும். இந்தியாவில் நெசவு தொழில் தான் ரொம்ப பழைய தொழில். ஓகேவா, ரொம்ப பழமையான தொழில்னா நெசவு தொழில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதேமாதிரி நெசவு தொழில் மூலமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயில் 4% வருமானமும், மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 பங்கும். ஓகேவா, ஒரு 100 கிலோ மதிப்புள்ள ஏதோ ஒரு பொருட்களை ஏற்றுறாங்க அப்படின்னா அதில் 1/3 பங்கு வந்து ட்ரெஸ்ஸு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ 1/3 பங்கு வருவாய் அப்படிங்கிறது இந்த ட்ரெஸ்ஸு, முக்கியமாக இந்த பருத்தி சார்ந்த பொருட்கள். கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள கிளாஸ்டர் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. கிளாஸ்டர் அப்படின்னும். குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818ஆம் ஆண்டில்
புதிய துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆலை வந்து சிறப்பாக இயங்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து புதிய பருத்தி ஆலை அப்படின்னு தான் நமக்கு 10th கொடுத்துருப்பாங்க. புதிய துணி உற்பத்தி ஆலை. புதிய துணி போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, நல்லா கிளாஸாக இருக்குது, மாஸாக இருக்குது, கிளாஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ கிளாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்கிறதுக்கு சொல்கிறேன். 18 ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக 1854ஆம் ஆண்டில் மும்பையில் கேஜிஎன் டேபர், ஓகேவா, கேஜிஎன் டேபர் என்பவரால் மும்பையின் நூற்பு நெசவு நிறுவனம் மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ, ஓகேவா, உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேஜிஎன் டேபர், அதை மறந்துட வேண்டாம், முக்கியமானது. இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் உள்ளது. இப்போ முதன்மையான தொழில் வேளாண் தொழில் தான். அப்போ செகண்ட் ஒன்று எது அப்படின்னா, ஓகேவா, பருத்தி தொழில். தேர்டு ஒன்று சர்க்கரை தொழில் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சர்க்கரை உற்பத்தி அப்படின்னாலே நமக்கு உத்தரப்பிரதேசம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா, ஏன்னா அங்கே தான் அதிகமான உற்பத்தின்றது நடக்குது. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. ஓகேவா, அது என்ன அப்படின்னா சர்க்கரை உற்பத்தி. கரும்பு உற்பத்தினா யூபி மாற்றி போட்டக்கூடாது. கரும்பு உற்பத்தி அதிகமாக நடக்கிறது யூபியில் நடக்கும். ஓகேவா, இங்கே சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. அடுத்தபடியாக யூபி வந்துடுறாங்க. ஓகேவா, அதுவே கரும்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா யூபி தான். உரத்தொழில்னு பார்க்கும்போது நைட்ரஜன், உரம்னாலே என்ன தான், நைட்ரஜன் தான். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகத்திலேயே 3வது பெரிய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே 3வது பெரிய தொழிலாம். ஓகேவா, நம்ம இந்தியாவுக்குள்ளே வேளாண்மை வருது, பருத்தி வருது, தேர்டு வந்து பார்த்தோம்னா சர்க்கரை வருது. அதுவே உலக அளவில் பெரிய 3வது தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழில். ஓகேவா, ஓகே. ஸ்பிக் அப்படின்ற ஒரு உரம் தயாரிக்கும் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி காகித தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 1812இல் வங்கத்தில் உள்ள, அதாவது மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. ரொம்ப 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 முக்கியமானது. காகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு A4 ஷீட்டு ஒரு காகிதம் தானே, அதுக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 2 பக்கம். அதான் 1812. அந்த 2க்காக சொல்கிறேன். ஓகேவா, அடுத்தது என்னென்னா உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா வந்து 15வது இடத்தில் உள்ளதான். ஓகேவா, அதே மாதிரி பட்டு தொழில், இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடம். பட்டு தொழில் தானே, பட்டு சொல்கிறாங்கல்ல, டூ மீன்ஸ் 2வது இடம், பட்டு அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் படிச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து இந்த உலக அளவில் இந்தியாவோட உற்பத்தி 16%. ஓகேவா, அதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய், ஓகேவா, பழமையான எண்ணெய் வயல் இது. அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் 1889இல் வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. ரிப்பீட்டட் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ONGC, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் அப்படின்ற ஒரு நகரத்தில் 1956ஆம் ஆண்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம், ஓகேவா, எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது. அப்போ ONGCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டேராடூனில் இருக்குது. டேராடூன் எதுக்கு? அப்போ டேராடூன் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட். எந்த வருஷம்? 1956. பேப்பருக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். எதை யூஸ் பண்ணி நைட்ரஜன் தயாரிக்கிறாங்க? எதை யூஸ் பண்ணி உரம் தயாரிக்கிறாங்க? நைட்ரஜனு. டிக்பாய் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. அதுமாரி இந்த புது துணி ஆலை, துணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க? கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ அடுத்தது என்னென்னா சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கதையாக கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு பெர்மனெண்ட் வேலை இருக்காது, சம்பளம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கிராமப்புறத்தில் அமைக்கிறதுக்கு உகந்தது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரீடு விட்டுருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, இதில் கொடுத்துருப்பாங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். ஓகேவா, MSME செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. MSME செக்டார், MSME சட்டம் எப்போ அப்படின்னா 2006 புத்தகத்தில் உள்ள தகவல் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உற்பத்தி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் இதை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, குறு உற்பத்தி நிறுவனங்கள்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, முதலீடு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 25 லட்சத்துக்கு அதிகமாகாமல், ஓகேவா, மிகாமல் இருக்க வேண்டும். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது குறு உற்பத்தி நிறுவனம்.
அதுவே சிறு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா முதலீடு வந்து 25 லட்சம் டு 5 கோடிக்கு மிகக்கூடாது. 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா சிறு உற்பத்தி நிறுவனம். நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா 5 கோடிக்கு அதிகமாக இருக்கும், 10 கோடிக்கு கம்மியாக இருக்கும். 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நடுத்தர உற்பத்தி நிறுவனம். சேவை நிறுவனங்களில் குறு சேவை நிறுவனம் அப்படின்னா 10 லட்சத்துக்கு அதிகமாகக்கூடாது, 10 லட்சம் வரைக்கும் குறு சேவை நிறுவனம். சிறு சேவை நிறுவனம் அப்படின்னா 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் சிறு சேவை நிறுவனம். நடுத்தர சேவை நிறுவனம் அப்படின்னா 2 கோடியை விடவும் அதிகமாக 2 கோடி டு 5 கோடி வரைக்கும் நடுத்தர சேவை நிறுவனம். அமௌண்ட்டை இந்த சைடில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அதில் உள்ளதை படிக்க வேண்டாம், அமௌண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே எல்லாமே ஜஸ்ட்டு பேங்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு பாயிண்ட்டு போக போக வரும். வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இது ரொம்ப முக்கியம் பாயிண்ட்டு. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு 14 பெரிய வணிக வங்கிகளை செலக்ட் பண்ணி ஜூலை 19, 1969ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்க முடிவு செய்தது. அதே மாதிரி 1980 மேலும் 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 14 வங்கிகள் எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது, 6 வங்கிகள் எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு 1969 ஜூலை 19, இது வந்து 1980. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இது. அதுமாரி பேங்க்கெல்லாம் வந்து ஏன் நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, ஏன் நாட்டுடைமை ஆக்குறாங்க அப்படின்னா முதன்மையான நோக்கம் என்னென்னா சமூக நலம். ஓகேவா? சமூக நலம் எல்லாம் மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ அடுத்தது என்னென்னா நாட்டுடைமையாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1969 என்ன பண்ணாங்கன்னா 50 கோடிக்கு மேலே யாரெல்லாம் வைப்பு தொகை டெபாசிட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 14 பேங்கை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் நாட்டுடைமையாக்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ இருந்துச்சுன்னா 50 கோடிக்கு மேல் டெபாசிட் வச்சுருந்தா அந்த ஒரு 14 பேங்க்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க 1969. அதே மாதிரி 200 கோடிக்கு மேலே டெபாசிட் வச்சுருந்த ஒரு 6 பேங்கை செலக்ட் பண்ணுறாங்க. 200 கோடிக்கு மேலே டெபாசிட் வச்சுருக்கிற 6 பேங்கை செலக்ட் பண்ணி 1980 என்ன பண்ணுறாங்க, நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் தான் அங்கே மேலே பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, சிண்டிகேட்டு, யூனியன் பேங்க்கு, யுனைடெடு, அப்புறம் யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 14 நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மாறாக இந்த 6 வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது தானே கம்மியாக இருக்குது. அப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது அந்த 14 வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 1980 ஏப்ரல் 15 நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. ஸோ இந்த 6 பேங்க்குக்கு வந்து நம்மள்ட்ட ஷார்ட்கட்டு மாற்றிடலாம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்களேன், அதாவது விஜயாவும் சிந்துவும் நியூவாக ஒரு காமர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆந்திராவுக்கு காரில் போனாங்க அப்படின்றதான் ஷார்ட்கட்டு. இதை வந்து நம்ம ஃபைனலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதாவது விஜயா சிந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, காமர்ஸ் கோர்ஸ் நியூவாக காமர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆந்திராவுக்கு காரில் போனாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வங்கிகள் இணைப்பு, இதுக்கும் வந்து நம்மள்ட்ட ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா? அதாவது வங்கிகள் இணைப்புனா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு கூட வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் யுனைடெட் பேங்க், இதெல்லாம் வந்து இணைக்கிறாங்க. இது நம்ம கடைசியாக ஷார்ட்கட் பார்த்துடலாம். நான் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி கனடா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கிறாங்களாம். கனரா பேங்கையும் சிண்டிகேட் பேங்கையும் இணைக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஆந்திரா பேங்க்கு, கார்ப்பரேஷன் பேங்க் வந்து இணைக்கிறாங்க. இந்தியன் வங்கியுடன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலகாபாத் பேங்க் வந்து இணைக்கிறாங்க. அலகாபாத் பேங்க் இந்தியன் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. ஓகேவா? இது ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டு. இன்னும் நிறைய ஷார்ட்கட்டு லாஸ்ட்டில் இருக்குது. அதேமாரி நெக்ஸ்ட் ஒன்று 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பொருளாதாரத்தை நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நம்ம பொருளாதாரம் ரொம்ப பாதாளத்தில் கிடந்துச்சு. அப்போ பொருளாதாரத்தை என்ன பண்ணணும், ஓகேவா, நம்ம முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு வரணும், அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து திட்டமிடுதல் அப்படின்ற ஒரு முறை மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியிருப்பாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ணினாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டக்குழு அப்படின்னு போட்டு
5 ஆண்டு திட்டங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஒரு பிளானிங்கோடு நடக்கிறது. ஸோ இந்த முறை பெறப்பட்ட நாடு முன்னாள் சோவியத் ரஷ்யா, USSR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி மொத்தம் வந்து 12 5ஆண்டு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தியிருக்கு. 12வது 5ஆண்டு திட்டம் தான் லாஸ்ட் 2012லேருந்து 17 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் திட்டக்குழுங்கிறத வேணாம், இனிமேல் வேறு ஒரு அமைப்பை உருவாக்கிடுவோம், நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவாங்க. NITI, நித்தி அப்படின்னா NITI, அதுதான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் திட்டக்குழுவில் நிதி ஆயோக் தான் அப்படின்ட்டு. அந்த 12 5ஆண்டு திட்டங்கள் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. முதல் 5ஆண்டு திட்டம் 1951, எல்லாமே ஃபினான்ஷியல் இயர், நிதி ஆண்டில் தான் தொடங்கும். ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். இதை எல்லாத்துக்கும் நீங்களே என்ன பண்ண வேண்டியதான், போட்டுக்க வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு 1951 ஏப்ரல் 1, 1956 மார்ச் 31, இந்த டேட்டு தான் எல்லா வருஷத்துக்குமே. முதல் 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஹாரேட் டாமர் அப்படிங்கிறவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வேளாண்மையை முன்னேற்றணும். ஓகேவா, வேளாண்மைன்றது முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்திலலாம் அதை பார்த்தோம்னா நம்மக்கிட்ட விவசாயன்றது அதிகமாக எந்தெந்த பகுதியில் நடந்திருக்கும்னா அந்த கங்கை எங்கெங்கெல்லாம் ஓடிச்சோ ஸோ அந்த பகுதியில் விவசாயம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த 2 பகுதியுமே யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிரிவினை மூலமாக இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடாகவே பிரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ வேளாண்மை அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்க நம்பி அதுதான் வந்து உணவுப் பொருளாகவும் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இங்கே நிறைய பஞ்சமும் இருந்துச்சு. ஸோ அப்போ உணவுப் பொருளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் அந்த 1960 பசுமை புரட்சி வரதுக்கு இதுதான் காரணம். அப்போது சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு ஆரம்பிக்கிறாங்க வேளாண்மை. எவ்வளோ இலக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா 3.6% வளர்ச்சி விதத்துடன் இலக்கு வந்து கம்மியாக தான் வச்சுருந்துருக்காங்க. அந்த இலக்கை விட இது அதிகமாகவே கிடச்சிது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 2வது 5ஆண்டு திட்டம் 1956லேருந்து 61 வரைக்கும். இந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா பேராசிரியர் PC மஹலனோபிஸ். ஓகேவா, இந்த திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா PC மஹலனோபிஸ். அவர் தான் வந்து புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 5ஆண்டு திட்டங்கள் முடித்ததுக்கப்புறம் நம்ம மொத்த ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். அதே மாதிரி இதன் முதன்மை நோக்கம் அப்படின்னா தொழில்துறை முன்னேற்றம். ஓகேவா, தொழில் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஆனால் வேளாண்மைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டுன்றது எது அதிகமான முக்கியத்துவம் தொழில்துறைக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த 1956 பார்த்தோம்ல அதே தான் இது. அடுத்தது இந்த திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி அடைந்தது. 3வது 5ஆண்டு திட்டம் 1961 to 66. இந்த திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்டது. ஸோ அவருடைய மாதிரி அடிப்படையில் அவருடைய பிளான் அடிப்படையில் இருந்திருக்கும் காட்கில். அதுமாதிரி இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதே மாதிரி அந்த டைமில் தான் சீன இந்திய போர் வந்திருக்கும் 1962. ஸோ அந்த போர் வந்ததுனால இலக்கு வளர்ச்சியான 5.6% இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அடைய முடியவில்லை. ஸோ அப்போ இந்த பிளான் அப்படின்றது நமக்கு ஃபெயிலியர். அதே மாதிரி திட்ட விடுமுறை காலம். ஸோ அந்த டைமில் பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீர்கெட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கேப் விடலாம், அந்த 5ஆண்டு திட்டங்களுக்கு கொஞ்சம் லீவ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட விடுமுறை காலம்னு கொண்டுட்டு வராங்க. 1966 to 69 3 ஆண்டு திட்டங்கள் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணிப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் போரும் அந்த டைமில் வந்திருக்கும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் போரும் 3வது 5ஆண்டு திட்டத்தின் தோல்வியுமே இந்த திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம். இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தொழிலுக்கு, வேளாண்மைக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது 4வது 5ஆண்டு திட்டம் 1969லேருந்து 1974 வரைக்கும். இந்த திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% மட்டும்தான் எட்டுச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு தோல்வி அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5th 5-year பிளான் 5வது 5ஆண்டு திட்டம் 1974லேருந்து 79 வரைக்கும். ஸோ இதனுடைய முன்னுரிமை எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேளாண்மை தொழில், அப்புறம் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. வேளாண்மை தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது.
அடுத்தது என்னென்னா ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி அடைந்து இந்த திட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரங்க தொழிலுக்கு போட்ட முதலீடுன்றது அதனுடைய இலக்குங்கிறது அதிகமான வெற்றியை பெற்றது. ஸோ அடுத்தது இந்த திட்டத்திற்கான முன்வரைவு யாருடையது அப்படின்னா டிபி தார் அப்படிங்கிறவருடைய ஒரு அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 1978லேயே கைவிடப்பட்டிருக்கும். ஓகேவா, 78லேயே 1970 இது வரைக்கும் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, 79 வரைக்கும் இருக்கணும். ஆனால் 78லேயே கைவிடப்பட்டது. ஒரு ஆண்டுக்கு முன்பே கைவிடப்பட்ட 5ஆண்டு திட்டம்னு கேட்பாங்க. 1978 எது அப்படின்னா நமக்கு 5. ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாறி இருக்கும், அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ சுழல் திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. 1978 to 79 பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலத்திற்காக இந்த சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது 5ஆண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. ஏன் இந்த சுழல் திட்டம் அப்படின்னா இனிமேல் 5 இயர் பிளான் செயல்படாது. இனிமேல் ஆட்சி மாறிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ அவங்க சுழல் திட்டம் அப்படின்னு ஒன்று மாற்றி கொண்டுட்டு வராங்க. இனிமேல் இயர்லி ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம், இது பேர் இனிமேல் சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆட்சி திரும்ப உல்ட்டாவாக மாறிடுது. திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி வருது. 6வது 5ஆண்டு திட்டம் 1980 to 85. இதில் என்ன மோட்டிவ் அப்படின்னா வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் முக்கியமாக அந்த வார்த்தையை கொடுத்து கேட்பாங்க. கரிபி ஹட்டாவ் அப்படின்னு கேட்பாங்க. வறுமை ஒழிப்பு அப்படின்னா ஸோ அது 6வது 5ஆண்டு திட்டம் 1980 to 85. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா, நமக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தானே தொழில்துறையில் தற்சார்பு அடைய முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நிறைய ஃபேக்ட்ரிஸை கொண்டுட்டு அது மூலமாக நிறைய பேருடைய வறுமையை ஒழிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே. ஓகேவா, முதலீட்டு திட்டம் தான் இங்கே அடிப்படை. அதே மாதிரி இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி இலக்கு 5.2%. ஆனால் நமக்கு கிடைச்சது 5.7%. ஸோ சக்ஸஸ். 7வது 5ஆண்டு திட்டம் 1985 to 1990. இந்த திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். அப்போ எப்படி எல்லாருக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும்? ப்ரைவேட் உள்ளே வந்தால் தானே கொடுக்க முடியும். அதுதான் இங்கே. ஓகேவா, முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. ஓகேவா, ப்ரைவேட் உள்ளே வந்தால் தான் நிறைய பேருக்கு வேலையை கொடுக்க முடியுன்றது உண்மையான விஷயம். இந்த திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0. ஓகேவா, 5%. ஆனால் கிடைச்சது 6%ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, அதனால தான் பார்த்தோம்னா சொல்கிறாங்கல்ல, இந்த அம்பானி அதானி அவங்களெலாம் லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்கள பகைச்சிக்கவும் முடியாது. அவங்கள பகைச்சிக்கிட்டு இந்தியா அந்த மாதிரி முக்கியமான கோடீஸ்வரர்களை, அதாவது முக்கியமான தொழில்துறை சார்ந்தவர்களை பகைச்சிக்கிட்டு அப்படின்னா ஃபேக்ட்ரி இழுத்து மூணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய பொருளாதாரம் திரும்ப 0வுக்கு போயிடும். அதனால் அவங்கள பகைச்சிக்க கூடாதுங்கிறதும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்னென்னா ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8வது 5ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. நிலையற்ற அரசியல் சூழல், திரும்ப அரசியல் குழப்பங்கள் அங்கே நடக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப நடைமுறைப்படுத்த முடியல. அதனால் 1990 to 91, 91 to 92, ஸோ இந்த கேப்பில் 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 8வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 8வது 5ஆண்டு திட்டம் 1992 to 97. இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இது. ஏன்னா அந்த நோக்கங்கள் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே ஷார்ட்கட் இருக்குது. ஜஸ்ட்டு அதை நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டிங்கனாலே நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரிவலைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படிங்கிற முறையானது அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட 5ஆண்டு திட்டம் எதுனா 8. இந்த திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6% கிடைச்சா போதும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் 6.8% கிடச்சிருக்கு. ஸோ சக்ஸஸ். 9வது 5ஆண்டு திட்டம் 1997 to 2002. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இந்த திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இந்த திட்ட கால இலக்கு 7%. ஆனால் கிடைச்சது வெறும் 5.6% தான். ஓகேவா, ஸோ சக்ஸஸ் இல்லை. அதுக்கப்புறம் 10வது 5ஆண்டு திட்டம் 2002 to 2007. அடுத்த 10 வருஷத்தில், அதாவது அந்த பிளானிங் கொண்டு வந்த அடுத்த 10 வருஷத்தில் தல வருவாய் இருக்குல்ல,
தலா வருமானம் அதை 2 மடங்காக வந்து உயர்த்தணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 மடங்காக உயர்த்தணும்னு. அதே மாதிரி இந்த திட்டம் வந்து 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும் அப்படின்றதையும் குறிக்கோளாக வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%, ஆனால் கிடைச்சது 7.2 தான் கிடைச்சிது. ஸோ இதுவும் சக்ஸஸ் இல்லை. அதுக்கப்புறம் 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007லிருந்து 2012. இதனுடைய முக்கிய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய வளர்ச்சி இலக்கு 8.1 வச்சுருக்காங்க, ஆனால் கிடைச்சது 7.9 தான். ஸோ இதுவும் சக்ஸஸ் இல்லை. அடுத்தது 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. இதனுடைய முதன்மை நோக்கம் என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய, மேலே பார்த்தோம்ல விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு, இதில் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையானங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துருக்காங்க. நிலையான வளர்ச்சிங்கிறது 12. இதனுடைய வளர்ச்சி இலக்கு 8%. அதுக்கு முன்னாடியே இந்த திட்ட காலம் முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன் மினிட். ஓகே, இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்றத பார்த்துப்போம். விஜயாவும் சிந்துவும் நியூ காமர்ஸ் படிக்கிறதுக்கு காரில் ஆந்திரா சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, விஜயா பேங்கு, அப்புறம் பஞ்சாப் சிந்து பேங்கு, நியூ அப்படின்றது நியூ இது தானே, நியூன்றது என்ன பேங்க்கு அதை பார்த்துக்கோங்க, அதை பார்ப்போம். அதுமாரி காமர்ஸ் அப்படின்ற ஒரு பேங்க் ஒன்று இருக்கும். அதுமாரி கார் அப்படின்னா கார்பரேஷனு, அதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, அதுக்கப்புறம் எஸ்கே பவுச் ஏஐ டைப் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்கேனா சிவகார்த்திகேயன் சொல்லுவோம்ல, எஸ்கேவோட பவுச்சு ஏஐ டைப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த எஸ் அப்படின்றதையும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். எஸ்கே பவுச், எஸ்கே மார்க் பண்ணிக்கோங்க, பிஓயு அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க, ஏஐ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்கே அப்படின்னா என்னென்னா, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ்கே அப்படின்னா எஸ் ஃபார் சிண்டிகேட்டு, கே அப்படின்னா கனரா பேங்க் செகண்ட் ஒன்று. ஓகேவா? எஸ்னா சிண்டிகேட்டு, கேனா கனரா பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பவுச்சி பிஓயு. ஓகேவா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஓகேவா? பவுச்சி பிஓயு சிஹெச், அதில் சிஹெச் கிடையாது, பிஓயு மட்டும். பி ஃபார் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஓ அப்படின்றது நமக்கு என்ன வருதுன்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸு, யூ அப்படின்றது யுனைடெட் பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஏஐ டைப்பு, ஏஐ ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ ஏஐ அப்படின்னா ஏ ஃபார் அலகாபாத்து, ஐனா இந்தியன் பேங்க். ஓகேவா? ஏ அப்படின்னா அலகாபாத்து, ஃபோர்த் ஒன்றா இருக்குல்ல ஐ அப்படின்னா இந்தியன் பேங்க். தேர்ட் ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். இங்கே என்ன பார்த்துருப்போம், இங்கே ஒரு 6 பேங்க் மட்டும் ஷார்ட்கட்டாக பார்த்துருப்போம்ல. என்னென்ன அப்படின்னா விஜயா பேங்கு, பஞ்சாப் சிந்து பேங்கு, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸு, கார்பரேஷன் பேங்க்கு, ஆந்திரா பேங்க். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்களுடைய நோக்கங்கள் ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேளாண்மைக்கு கொடுத்துடலாம். செகண்ட் ஒன்று செய்யும் தொழில் வந்து 2 கண்கள் மாதிரி. இரு அப்படின்றது 2வது 5 ஆண்டு திட்டம், தொழில் அப்படிங்கிறது தொழில்துறை. அதுக்கப்புறம் 3, ஓகேவா? 3வது 5 ஆண்டு திட்டம். 3 காட்டி அம்மா சோறு ஊட்டுவாங்க, 3னா நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்கள்ல. ஓகேவா? 3 காட்கில் திட்டம்னு சொல்லுவாங்கள்ல, காட்டி, அதுதான் காட்கில். அதுக்கப்புறம் வந்து 4 அப்படின்னு பார்த்தோம்னா 4 காசு கிடைச்சா தான் நிலையான வளர்ச்சி அடைய முடியும். 4வது 5 ஆண்டு திட்டம் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அதே மாதிரி 5வது 5 ஆண்டு திட்டம், ஓகேவா? சுரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு அஞ்சுவோம், சுரங்கத்துக்குள்ளே போக அஞ்சுவோம். அப்போ 5 ஆண்டு திட்டத்தில் சுரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது 5 ஆண்டு திட்டம், ஆறில் மீன் பிடிச்சி வறுக்கலாம், ஆறில் மீன் பிடிச்சி வறுக்கலாம். வறு அப்படின்னா வறுமை ஒழிப்பு. அதே மாதிரி 7வது 5 ஆண்டு திட்டம், 7 நாளும் தண்ணியாக போயிடுது, செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் தண்ணி மீன்ஸ் தன்னிறைவு பொருளாதாரம், ப்ரைவேட் செக்டாருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கல்வி, 8வது 5 ஆண்டு திட்டம், கல்வியை கொண்டு மனிதவள மேம்பாட்டை எட்டணும். ஓகேவா? கல்விக்கு முக்கியத்துவம், மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம், அதெல்லாம் என்ன பண்ணணும், எட்டணும். எட்டணும் மீன்ஸ் 8.
ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தினோட நோக்கம் வந்து நவகிரகத்தை சுற்றி வந்தோம்னா சமூகத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நவகிரகத்தை சுற்றி வந்தால் சமூக நீதி அப்படின்றது 9வது ஐந்தாண்டு திட்டம். அதேமாரி 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 10 தலை ராவணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ங்கிறது ஐந்தாண்டு திட்டம். தலை வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும், அதுதான் தலை. 10 தலை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து 11வது ஐந்தாண்டு திட்டம் விரைவாக இருக்கணும். ஓகேவா, பொருளாதாரங்கிறது விரைவாக இருக்கணும். அடுத்த 12வதுல நிலையானன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கணும், விரைவுனா ராக்கெட் எப்படி போகுது, ரொம்ப வேகமாக விரைவாக போகுதுல்ல, அதனால தான் 11ங்கிறது பார்க்குறதுக்கு ராக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் விரைவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வரப்போகிற ஷார்ட்கட்டையும் இப்போ சொல்லிடுறேன். ஹெச்டி அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஹெச்டி அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான். ஓகேவா, நம்ம புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு வருவோம். ஹெச்னா ஹெல்த்து, டினா டெவலப்மெண்ட்டு, ஐனா இன்கம் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கான விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு கண்டென்ட்டில் அங்கே சொல்லிடுறேன். ஓகே, இதில் வேறு என்னென்ன வருது அப்படின்னா, ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஐந்தாண்டு திட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன அப்படின்னா, இனிமேல் திட்டக்குழு அப்படின்றது இல்லை, இனிமேல் வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிறது தான் செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு மாறி இருக்கும். ஸோ அதில் வந்து நித்தி ஆயோக் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. எப்போது அப்படின்னா 2015 ஜனவரி 1 வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படின்னா என்னது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடுத்தது என்னென்னா மேம்பாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடுன்றது ஹெச்டிஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, இதை வந்து 1990 ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஹெச்டிஐ அறிக்கையை வந்து பார்த்தோம்னா பிரசுரம் செய்வாங்க. ஓகேவா, இந்த குறியீடு கீழ்காணும் 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. யார் வந்து வெளியிடுறது அப்படின்னா ஐநா சபையோடைய முன்னேற்ற கூட்டமைப்பு. ஓகேவா, 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஹெச்டிஐ சொல்கிறாங்க. இதாவது இந்த குறியீடு வந்து நாடு அளவில், ஒரு நாட்டு அளவில் கொடுப்பாங்க, எந்த நாடு ஹெச்டிஐயில் அதிகம் அப்படின்லாம். அதேமாதிரி மாநிலங்கள் அளவில் கொடுப்பாங்க, அதே மாதிரி மாவட்ட அளவில் கொடுப்பாங்க, எந்தெந்த மாவட்டங்களுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஐ வேல்யூ எவ்வளோன்றதையும் நமக்கு இவங்க சொல்லுவாங்க. மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறிய ஹெச்டிஐ பயன்படுகிறது. ஹெச்டிஐ அப்படிங்கிறது மக்களோட வாழ்க்கை தரத்தை கண்டறியறதுக்காக இந்த ஹெச்டிஐயை யூஸ் பண்ணுறாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா ஹெச்டிஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, ஹெச்டிஐ அப்படின்றத உருவாக்குனது யார் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும், அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அப்படிங்கிற இன்னொரு பொருளாதார அறிஞர் 2 பேரும் சேர்ந்து 1990 வந்து அதை மேம்படுத்தியிருக்காங்க. இதை வந்து யூஎன்டிபி, ஓகேவா, ஐக்கிய நாடுகளின் முன்னேற்ற திட்டம். ஓகேவா, ஐக்கிய நாடுகளின் முன்னேற்ற திட்டம் யூஎன்டிபி தான் வந்து வெளியிடுறாங்க. இது எதெல்லாம் அடிப்படையாக வச்சுருக்குன்னா பார்த்துருப்போம்ல, ஹெச் அப்படின்னா ஹெல்த்து. அப்போ ஹெல்த்து அப்படிங்கிறது என்ன இடத்துல வந்துடுது அப்படின்னா வாழ்நாள் குறியீடு அப்படின்றத சொல்லியிருக்காங்களா. வாழ்நாள் குறியீடுன்றது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்நாள் அதிகமாக இருக்கும், ஆரோக்கியங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி கல்வி குறியீடு, டெவலப்மெண்ட்னாலே என்ன தான், கல்வி தான். ஓகேவா, அப்போ டெவலப்மெண்ட்னாலே கல்வி குறியீடு மற்றும் இன்கம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, இந்த ஹெச்டிஐயில் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்கம், ஐ ஃபார் இன்கம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, வருமானம். அதே மாதிரி வந்து இதிலலாம் ஃபுல்லாக ஜஸ்ட்டு கதையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இந்த ஹெச்டி அப்படின்றது 0லேருந்து 1 வரைக்கும் தான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூலில் நம்ம மார்க் எடுத்தோம்னா 98 மார்க் எடுக்கிறோம்ல, 100 அதிகபட்ச மதிப்பாகவும் 0ங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மார்க்காகவும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி 0லேருந்து 1 வரைக்கும் தான் இந்த ஹெச்டி வேல்யூ கொடுப்பாங்க. பரிமாண குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது உண்மை மதிப்பு மைனஸ் குறைஞ்சபட்ச மதிப்புன்றது மேலே, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. மேலே வந்து உண்மையாக இருக்கிறது அதில் குறைஞ்சபட்சம், கீழே வந்து அதிகபட்சம் மைனஸ் குறைந்தபட்சம்ன்ற ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி 0 to 1ங்கிறது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு. ஓகேவா, 1980 இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் 2016 வந்து 188 நாடுகளில் இந்தியா வந்து 131வது நாடாக இருந்துச்சாமா. அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை
புறக்கணித்துள்ளது என பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியிருக்கார். ஓகேவா. அவர் என்னென்னலாம் விஷயத்தை வந்து சேர்க்கணும், இதெல்லாம் வந்து அதில் இல்லைன்னு சொல்லியிருப்பாருன்னா, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல் அப்படின்ற 3 பரிமாணங்களை அதில் சேர்த்து சொல்லியிருப்பார். HDI 1ங்கிறது அவங்க ஆல்ரெடி சொன்னது. அதே மாதிரி HDI 2ங்கிறதுல வாழ்க்கை தரத்தை சேர்த்துருப்பார். HDI 3ல் அவங்க HDIயில் 1ல் உள்ளது ப்ளஸ் வாழ்க்கை தரம் ப்ளஸ் வறுமை ஒழிப்பு. HDI 4ல் வந்து HDI 1ல் உள்ளது ப்ளஸ் இப்போது இணைஞ்சது எல்லாமே அதில் வந்துடும். நகரமயமாதல் வரைக்கும் HDI 4ல் வந்துடும். இந்த மாதிரி குறியீடுகளை அவர் உருவாக்கியிருப்பார். உருவாக்குனது யார் அப்படின்னா பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர். அதே மாதிரி முதல் 3 நாடுகள் HDIயில் எது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது பழைய டேட்டா தான், ஆனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். நார்வே வந்து 0.949, ஆஸ்திரேலியா வந்து 0.939 939, ஸ்விட்சர்லாந்து வந்து பார்த்தோம்னா அதுவும் 0.939, நார்வே மட்டும் 949 இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செய்திறன் குறியீட்டு என்ன சொல்லுவாங்க, PQLI, ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். ஓகேவா, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்திறன் குறியீட்டு எண். இந்த குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் தான். இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. ஒரு நாட்டோட வாழ்க்கை தரம் அப்படின்றத அளவிடுறதுக்கு பயன்படுது. இதனால் அவர் என்னென்னலாம் விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிறாருன்னா, எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம், இந்த 3 குறியீடுகளை பயன்படுத்தி இந்த செய்திறன் குறியீட்டு என்ன அவர் வந்து சொல்கிறார். அந்த HDI வந்து 0லேருந்து 1 வரைக்கும் எப்படி பார்த்தோமோ, இந்த செய்திறன் குறியீடு அப்படிங்கிறது 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். 1ங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டு, 100ங்கிறது டாப் மோஸ்ட்டு. ஓகேவா, 1ங்கிறது ஒஸ்ட்டு, 100ங்கிறது டாப் மோஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். 1 மார்க் எடுக்கிறவன் முட்டாள், 100 மார்க் எடுத்தவனா அறிவாளி, அப்படி ஒரு அடிப்படையில் தான். ஓகேவா. அதே மாதிரி அடுத்து வந்து அதே மாதிரி இந்த சொல்லியிருக்காங்களே, இந்த குறியீட்டை வந்து ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. ஒன்றும் கிடையாது, அந்த 77 மேல் எல்லையான 100ல் அந்த 77 அப்படின்ற பாயிண்ட்டை ஸ்வீடன் நாடு 1973லேயே வாங்கி ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிட்டாங்க. அதுவே 1 என்ற கீழ்நிலையானது 28 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேவா, 28 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது யாருக்கு கிடைச்சிதுன்னா கயானா பிசாவு அப்படின்ற ஒரு நாட்டுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டாப் மோஸ்ட்டில் 77 அப்படின்னு பார்க்கும்போது 77க்கு மேலே போயிடுச்சுன்னா அதெல்லாம் டாப் மோஸ்ட் அப்படின்றது தான். ஸோ அதை ரீச் ஆன நாடு ஸ்வீடன் நாடு. அதுவே 28ங்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப மோசம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுது. 28லாம் போயிட்டோம்னா கொஞ்சம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தகுதியை வந்து பெற்ற நாடு வந்து கயானா பிசாவு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 100 வரைக்கும் தான். அதே மாதிரி கயானா பிசாவுக்கு கிடச்சது 1960ல் அந்த நிலைமை அடைஞ்சிருக்காங்க. PQLIயில் ரெண்டுக்கும் வித்தியாசம். PQLI HDI அப்படின்ற ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. HDIயில் ஐனா இன்கம்னு ஒன்று பார்த்துருப்போம்ல, இன்கம்னா வருமானம். HDIயில் வருமானம் சேர்க்கப்படுது. PQLIன்றது உண்மையானது, மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. மக்களுடைய இந்த சுகாதாரம், அவங்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், குழந்தை இறப்பு, ஸோ இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை, உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI வந்து சொல்கிறது. அது HDI. ஓகேவா. இது வந்து பார்த்தோம்னா உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் சொல்லுது. அது வந்து வருமானத்தையும் சேர்த்து சொல்லுது. இது வருமானமே இல்லாமல் சொல்லுது. என்ன சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா PQLIயில் வருமானம் கிடையாது, HDIயில் வருமானம் உண்டு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஷார்ட்கட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். ஏன்னா 5 இயர் பிளானு, நித்தி ஆயோக் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.